ஜனங்கள், வேறு பிரித்தப்பட்ட ஜனங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்க, அற்புதத்திற்கு சாட்சிகளாக இருக்கிற ஜனங்க, இந்த ஜனங்களுக்கு அப்பமும் தண்ணீரையும் இவன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதாவது கர்த்தரே இவர்களுக்கு மன்னவை கொடுக்கிறார். கர்த்தரே இவருக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்களில் இவனிடத்தில் கர்த்தரை எதிர்பார்ப்பு என்ன? ஒரு வார்த்தை, சாப்பிட்டு போங்க, பரவாயில்ல, இங்கே தங்கிட்டு போங்க, நாங்கள் வழி விட்டுறோம், இதில் என்ன இருக்குது? எதுவுமே அவன் சொல்லலை. கர்த்தர் செங்கடலை திறக்க வல்லவராக இருக்கிறாரு. ஒரு வழியை கர்த்தர் தேவனோட ஜனங்களுக்கு உண்டாக்க முடியாதா என்ன? ஆனால் அந்த அமலேக்கியருக்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். விசுவாசிகளுக்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்காக கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஆவிக்குரிய அந்யோன்யத்திலே நீங்கள் உத்தமலாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த தேவ ஜனங்களுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த ஆவிக்குரிய அந்யோன்யத்தில் தவறினபடினால் அது ஆண்டவருடைய இருதயத்தில் மிகப்பெரிய ஒரு வடுவாய் மாறிவிடுகிறது. அது பல நூற்றாண்டுகள் கழித்து சவுலை அபிஷேகம் பண்ணி கர்த்தரை